அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை குறித்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த திராவிட வகையறாக்களும் வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. அதில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, லூசுத்தனமாக பேசுகிறாரு, இப்படியெல்லாம் ஒட்டுமொத்த திராவிட வகையறாக்களும் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு லூஸானது இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த திராவிட ஃபர்னிச்சர். அண்ணன் அடித்த அடியில் திராவிட ஃபர்னிச்சர் வந்து லூஸ் ஆகிடுச்சு. எங்கள் ஒட்டுமொத்த திராவிட கூடாரமும் சரிஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு தான் இந்த கதறலுக்கான காரணம். அண்ணன் சீமான் அவர்கள் கடலூரில் பேசுகிறாரு. அடுத்த நாள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பாண்டிச்சேரியில் கட்சியினுடைய கலந்தாய்வு கூட்டம் நடக்குது. ஆனால் அண்ணனை முற்றுகையிடுன்னு சொல்லிட்டு அண்ணன் கடலூரில் இருக்கும்போது, பாண்டிச்சேரி இந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கும்போது அண்ணனை முற்றுகையிட போகிறோம்னு சொல்லி அண்ணன் வீட்டுக்கு வந்து சில ரவுடி கும்பல் வந்து நிர்வாகிகளுடைய காரில் வந்து கள்ளத்துக்கு அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, சீமான் ஒழிஞ்சிக்கிட்டாரு, நாங்கள் வரவும் தெரிஞ்சு சீமான் ஒழிஞ்சிக்கிட்டாரு அப்படின்றாங்க. அண்ணன் இருந்தது பாண்டிச்சேரி. அப்போ நீங்கள் பாண்டிச்சேரிக்கு தானே போயிருக்கணும், இல்லை கடலூரில் பேசும்போது கடலூருக்கு போய் முற்றுகிட்டு இருக்கணும். இது ஒரு புறம். அண்ணன் பேசி 17 நாட்களுக்கு மேலே ஆகுது. ஆனால் அந்த 17 நாள் கழித்து 22ஆம் தேதி முற்றுகையிட வரேன்னு சொல்கிறாரு மே 17 இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி அவர்கள். 22ஆம் தேதி எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து ஈரோடு இடைத்தேர்தலுக்கான பரப்புரையில் இருக்கலாம். நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் எல்லாரும் வந்து இந்த 32 இயக்கங்கள் கூட்டமைப்பு வச்சுருக்கீங்க இல்லையா, எல்லாரையும் ஒன்று திரட்டிட்டு ஈரோடு வந்துட்டிங்கன்னா ஈரோடில் வச்சு உங்களுக்கு சிறப்பாக உங்கள் முற்றுகை போராட்டம் நடத்திடலாம். ஏற்கனவே வந்தார்ல, அடங்க மறுப்போம் திமிரி எழுவோம் அப்படின்னு இந்த ஜக்கையன் தலைமையில் வந்தாங்க இல்லையா, அடங்க மறுப்போம் திமிரி எழுவோம் வந்தவர்களுடைய பின்னங்கால்கள் அடங்க மறுத்து திமிரி எழுந்து பிதடியில் அடித்து ஓட வைத்தது போல உங்களுக்கும் ஒரு சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டுடலாம். இப்போது அண்ணன் வந்து திராவிட கழகத்தில் இருந்தார், அதில் பேசியிருந்தார். நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பெரியாரை எதிர்த்து பேசலாம்? அது எப்படி அன்னைக்கு இருக்கும்போது பெரியார் இப்படியெல்லாம் பேசியிருக்காருன்றது உங்களுக்கு தெரியலையா, இன்னைக்கு தான் தெரியுதா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிங்க. இப்போ நம்ம நினைக்கிறோம், ஐயா பெரியார் அவர்கள் கூட காங்கிரஸ் கட்சியில் தான் தன்னை முதல்ல நினச்சிக்கிட்டாரு. அதன் பிறகு அங்கே பயணப்பட்ட பிறகு, நீண்ட நாட்கள் பயணப்பட்ட பிறகு தான் காங்கிரஸ் கட்சியில் வந்து பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, இது நமக்கு சரிபட்டு வராதுன்னு சொல்லி நீதி கட்சியில் தன்னை நினச்சிக்கிட்டார். அப்போது காங்கிரஸில் இருந்த காரணத்துக்காக ஒரு காங்கிரஸ் விமர்சனம் பண்ணாமல் இருந்தாரா? காங்கிரஸில் இருக்கக்கூடிய விடயங்களை வந்து எதிர்த்து கேள்வி கேட்காமல் இருந்தாரா? நீதி கட்சியிலிருந்து அதன் பிறகு அதனுடைய தலைவராகிறார். தலைவராகி திராவிட கழகம் பேரை மாற்றிக்கிறார், அவர்களுடைய சூழலுக்கு ஏற்றவர். அப்போது திராவிட கழகத்திலிருந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணதுக்காக இது மூலம் பொருந்தா திருமணம்னு கூறி அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிக்கிறார். இது இப்படி நான் சொல்லலை, துரைமுருகன் அவர்களே, திமுகவில் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களே ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறாரு. இதனால தான் திமுக உருவாச்சு. அப்போது திராவிடர் கழகத்திலேருந்து வெளியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கியிருக்காரு இல்லையா அண்ணா, இவர்கள் வந்து பெரியார் விமர்சனம் பண்ணாமல் இருந்தாங்களா? நாங்கள் வந்து திராவிட கழகத்தில் தான் இருந்தோம், அதனால் நாங்கள் வந்து பெரியார் விமர்சனம் பண்ண மாட்டோம்னு இருந்தாங்களா? இல்லை, அங்கேருந்து முரண்கள்னால தான் வெளியில் வந்து திராவிடர் கழகத்தையும் தந்தை பெரியாரையும் வந்து அண்ணா வந்து முரண்பட்டு விமர்சித்தார். அதுக்கப்போ நீங்கள் வந்து ஒரு இயக்கத்தில் இருந்துட்டோம் அப்படின்றதுக்காகவே அந்த இயக்கத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்றது இல்லையே. பார்ப்பனர்களுக்கு எதிரானது திராவிடர் கழகம் பேசின ஐயா பெரியார் ராஜாஜி கூட நட்பில் இருந்தாரா இல்லையா? அவர்கள் வழிவந்தவர்கள்னு சொல்லக்கூடிய திமுக வந்து ராஜாஜி அவர்கள் வந்து கூட்டணி வச்சாங்களா, வைக்கலையா? காங்கிரஸ் சொல்லப்போனால் இன்றைக்கி காங்கிரஸ்லாம் வந்து பெரியாருக்காக பேசுகிறாங்க, அதெல்லாம் வந்து சிரிப்பாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியினரை திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ விமர்சனம் பண்ணுது, நீங்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணீங்க? மாற்றி மாற்றி சொல்ல முடியாத கொச்சைத்தனமாக நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டீங்க. அப்போது இன்றைக்கி வந்து என்னமோ நீங்கள் வந்து சுதந்திர இந்தியாவுக்கு பிறகுலேருந்து நீங்கள் இந்த இந்தியா கூட்டணி வந்து அப்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும் இருக்கிற மாதிரி தானே பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து உங்கள் சூழலுக்கு ஏற்றவாறு ஒரு கட்சியிலேருந்து முரண்பட்டு வெளியில் வருவீங்க. வெளியில் வந்து அதன் பிறகு மறுபடியும் உங்கள் சூழலுக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து இணைச்சிக்குவீங்க.
இது முரண் கிடையாது. ஆனால் சீமானவர்கள் இன்னைக்கு நான் தமிழ் தேசிய பாதையை ஏற்கிறேன், அதில் ஐயா பெரியார் அவர்கள் பேசியது தமிழுக்கு எதிராக இருக்குது அப்படின்றத சொல்கிறார். அண்ணன் சீமானவர்கள் பெரியாரை விமர்சனம் பண்ணுது, பெரியார் என்ன பேசியிருக்கிறாருன்றதை விவரித்து சொல்கிறார். இதெல்லாம் தான் நடந்திருக்கு. இதுக்கு நீங்கள் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் இவ்வளோ ஆர்ப்பரிக்கிறது தேவையற்றது. பேசியிருக்காரா? பேசலை. அவர் பேசுனது தானே இன்றைக்கி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணன் சீமானவர்கள். அப்புறம் இன்னொரு கூட்டம் பெரியாரை விமர்சனம் பண்ணனால பாஜகக்காரவங்க ஆர்எஸ்எஸ்காரவங்களாம் சீமானை வாழ்த்துறாங்க. பார்த்தீங்களா அவங்க ஓனருக்கு இவர் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாரு அப்படின்றாங்க. ஒருத்தர் வாழ்த்துறனாலே அவர் நமக்கு அந்த சித்தாந்தமும் நாம் தமிழர் சித்தாந்தமும் ஒரே சித்தாந்தம் அப்படின்றது ஆகாது. அது எப்படி ஆகும்? அப்படி வாழ்த்துறதுனால ஒரே சித்தாந்தம் வந்துடும் அப்படின்னா, ஐயா கருணாநிதி அவர்கள் மோடி மிகவும் நல்லவர் மாற்றிருக்காரு. அப்போ ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் ஒரே சித்தாந்தமா? கருணாநிதி அவர்கள் சிலையை திறந்து வைக்கிறதுக்கும் நாணய வெளியிட்ட விழாவுக்கும் பாஜக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்கள் வராரு, ராஜ்நாத் சிங் அவர்கள் வராரு, இங்கே கருணாநிதி நல்லவர் வல்லவர்னு பாராட்டிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் ஒரே சித்தாந்தம் கொண்டவர்களா? இன்னும் ஒருபடி மேலே அண்ணன் வன்னியரசு போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த திராவிடத்தையும் திராவிட மாடலையும் எதிர்ப்பது அப்படின்றது ஆரியத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் அடிவருடுறதுக்கு சமம் அப்படின்றாரு. என்ன கேட்குறோன்னா, திமுக பாஜக கூட்டணியில் அங்கம் வகிச்சதில்ல, அப்போது இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் பார்ப்பனியத்துக்கும் ஆரியத்துக்கும் அடிவருடுறதுக்காகத்தான் கூட்டணிக்கு போனாங்கள. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்ணாடி விரியின் பாம்பு கட்டு விரியின் பாம்பு இந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்காக ஒரு புது கூட்டணி அமைச்சாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அண்ணன் வன்னியரசு சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது, இவங்க ரெண்டு பேரையும் எதிர்த்துட்டு போனது பார்ப்பனியத்தையும் ஆரியத்தையும் அடிவருடுறதுக்காகத்தான். பெரியாரை விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது தவறு அப்படின்னா, உங்கள் தாய்மன் பத்திரிகையில் ரவிக்குமார் எழுதியிருந்தார். அப்போ அது ஆரியர்களும் பார்ப்பனியர்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் கொடுத்த அஜெண்டாவின் அடிப்படையில் தான் எழுதுனீங்களா? ஒரு தொலைக்காட்சி விவாதத்தை சொன்னீங்களே, கருணாநிதி எங்களை பொது தொகுதியில் நிற்கிறது நீங்களாம் ஆசைப்படலாமான்னு கேட்டார். அது உங்களுக்கு இந்த பாஜகவும் ஆர்எஸ்எஸும் கொடுத்த அஜெண்டாவின் அடிப்படையில் தான் பேசுனீங்களா? சும்மா எதையாவது பேசணும் அப்படின்றதுக்காக பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த 2 சீட்டுக்காக நீங்கள் இன்னைக்கு திமுக ஆதரிக்கலாம். ஆனால் அதுக்காக நாங்களும் அது போல் ஆதரிக்கின்ற எந்த அவசியமும் கிடையாது. நாங்கள்லாம் உணர்வாளர்கள். நாங்கள்லாம் பெரியார் எங்களுடைய உணர்வு. பெரியார் தான் இங்கே எல்லாமே செஞ்சார், பெரியாரால் தான் எல்லாமே நடந்ததுன்னு பேசுகிறத தான் நாங்கள் இங்கே எதிர்க்கிறோம். பெரியார் தான் எல்லாம் பண்ணார், பெரியார் தான் பெண்களுக்கு ஜாக்கெட் போடுறதுக்கு உரிமை வாங்கி கொடுத்தாரெல்லாம் பேசுகிறீங்கல்ல. இதே திராவிட மாடலின் முதல்வர் அந்த நிகழ்வுக்கு, அந்த சிந்து சமவெளி அது குறித்த நிகழ்வுக்கு வந்திருந்த பெண்களுடைய துப்பட்டாவை கலட்டுறீங்க, கருப்பு கலரில் போட்டிருந்தாங்க அப்படின்றதுக்காக. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆட்சியாளர்களுக்கு எதிராக கருப்பு கொடி பிடிச்சிக்கிட்டு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு குடும்பத்தோடு நின்று போராடினீங்களே, அப்போல்லாம் உங்களுக்கு கருப்பு பிடிச்சது. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை மாதிரி வெண்கொடையை பிடிச்சிக்கிட்டு மக்களும் நிற்கிறீங்களா? நானே கேட்குறேன், இதே போல் ஒரு நிகழ்வில் இந்த ஆட்சியாளர்களின் குடும்பத்தினர் கருப்பு நிறத்தில் ஒரு உடை அணித்துட்டு வந்திருந்தா அந்த உடையை அவுத்துட்டு விட்டுருந்தா நீங்களாம் ஏற்றுக்குவீங்களா? அப்போது உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை அதிகாரத்தில் உட்கார வைக்கிற இந்த மக்களை, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததே இந்த மக்கள் தான். ஆனால் அந்த மக்களை அவர்கள் ஒரு கருப்பு நிற உடை அணிந்திருக்காங்க அப்படின்றதுக்காக அதை நீங்கள் ஒரு பெண்களுடைய துப்பட்டா வகுக்கிறீங்கன்னா இது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு விஷயம். கருப்புன்னா உங்களுக்கு வெறுப்பு தானே. கருப்புன்னா நம்மளுக்கு வெறுப்பு அப்படின்னா கட்சிக்காரன் வச்சிருக்கக்கூடிய கருப்பு பணம் எல்லாத்தையும் ஒழிச்சிட வேண்டியது தானே. பணத்தில் மட்டும் கருப்பு பணம் இனிக்குது, உங்களுக்கு எதிரில் நிற்கக்கூடிய ஆடைகளில் மட்டும் கருப்பு வெறுக்குதா? இதெல்லாம் என்ன ஒரு மனநிலையில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றதே புரியலை. இப்போ பெரியார் தான், நாங்கள் பெரியார் வெளிவந்தவர்கள், பெரியாரை ஏற்கிறோம், பெரியார் எங்கள் உணர்வு அப்படிலாம் பேசுகிறீங்கல்ல. பெரியார் சொன்னார் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அதுபோல் என்ஜாய் பண்ணிவிட்டு பெற்று போடுற பிள்ளைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்கு இருக்குது, அதில் ஏன் நீ பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு கேட்டார். அது வழியே நீங்கள் நடந்துக்க வேண்டியது தானே. ஏன் எனக்கு பிறகு என் மகன் பொறுப்பு இருக்கணும், என் மகனுக்கு பிறகு அவன் மகன் பொறுப்பு இருக்கணும், அவன் மகனுக்கு பிறகு அவன் மகன் பொறுப்பு இருக்கணும், இன்றைக்கு வரைக்கும் கும்மி அடிச்சுட்டு கிடக்குறீங்களே, ஏன் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறீங்க? பெரியார் வழிவந்தவர்கள் தானே, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போக வேண்டியது தானே. பெரியார் பெண் அடிமையாக இருக்கிறாள், ஏன் பெண் அடிமையாக இருக்கிறாள், கருத்தடை உனக்கு பண்ணிக்கோ, உன் கர்ப்பப்பையை அறுத்து எரின்னு சொன்னார். உங்கள் வீட்டில் உள்ள பொம்பளைகளுக்கெல்லாம் நீங்கள் கர்ப்பப்பையை அறுத்து எரிஞ்சு நீங்கள் பெண்களை அடிமையாக்காமல் வச்சுருக்கலாம்ல.
அப்படி அடிமையாக வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி வாரிசாக பெற்று போட்டு எல்லா வாரிசுக்கும் பொறுப்பு வேணும், எல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வேணும், இந்த தமிழ்நாடு நாசமாக்குறீங்களே. அப்போ நீங்கள் முதல்ல பெரியார் சொன்னபடி நடக்கிறீங்களா? இன்றைக்கி பெரியார் அன்னைக்கு பேசுனதை அதை அப்படியே நீங்கள் இன்றைக்கி எடுத்து பேசுங்க. எல்லாரும் நீங்கள் தைரியம் இருந்தால், உங்களுக்கு துணிவு இருந்தால் பெரியார் பேசின அத்தனை விஷயங்களையும் இன்றளவும் மேடை ஓட்டு அதை அத்தனையும் பேசுங்க. இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி பார்க்குறாங்களோ அதை போல தான் உங்களை பார்ப்பாங்க. அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் பேசுங்க. பெரியார் தமிழ்நாட்டுக்கு சில சீர்திருத்தங்களை செஞ்சுருக்காரு, ஏற்கணும். ஆனால் அவர் மட்டும்தான் செஞ்சார் அப்படின்றத எதிர்க்கணும். இதுதான் பெரியாரை அண்ணன் சீமான் பேசியது. நன்றி, வணக்கம்.